இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம் மரத்தில் இருக்கும் குள்ளன், கழு மரத்தில் இருக்கும் கள்வன். இந்த மரத்தில் இருக்கும் குள்ளனும் காப்பாற்றப்பட்டான். கழு மரத்தில் இருக்கிற இயேசுவின் பக்கத்தில் கழு மரத்தில் இருக்கிற கள்வனும் காப்பாற்றப்பட்டான். அது எப்படி என்று நாம் பார்க்க போகிறோம். நீ எத்தனை பாவம் வேண்டுமானாலும் செய்து கொண்டே இரு, ஆண்டவர் முதல்ல உன்னை ஒன்று செய்ய மாட்டார். நீ எத்தனை பாவம், எப்பேற்பட்ட பாவம் நான் செய்து கொண்டே இரு, ஆண்டவர் முதல்ல ஒன்றுமே செய்ய மாட்டார். ஆனால் என்னைக்கு உன்னுடைய ஆட்டத்தை நிறுத்திவிட்டு போதும் என்று ஓய்வெடுக்கிறாயோ அப்பொழுது ஆண்டவர் தன் ஆட்டத்தை ஆரம்பித்து விடுவார். இந்த குள்ளனை பார்த்தீங்கன்னா கூட அவன் பெரிய பணக்காரன், ஒரு ஆயக்காரன், நிறைய வசதி இருக்கு, நிறைய பேர்கிட்ட வரி வசூலிக்கிற ஒரு அதிகாரம் இருந்தது. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் இப்போ இருக்காங்க இல்லையா, அதே போல் வரி வசூலிக்கும் அதிகாரம் அவனிடத்தில் இருந்தது. ஒரு நிலைக்கு அவன் வந்த பொழுது அவன் மனது போதும் என்று ஆரம்பித்து விட்ட காரணத்தினாலே, அவன் மனது போதும் என்று நின்றுவிட்ட காரணத்தினாலே இயேசு அவனோடு ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டார். அதே போன்று இயேசுவின் கூட பெரிய கொலை பாவம் செய்த இருவர் கழு மரத்திலே தொங்க விடப்பட்டிருந்தார்கள், வலதுபுறம் இடதுபுறமாக. அதில் ஒருவன் அவன் ஞானஸ்தானம் பெறல, பாவத்தை அறிக்கையிடல, ஒண்ணுமே செய்யலங்க. ஒருவன் ஆண்டவரை பார்த்து தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுத்தான். குள்ளன் காப்பாற்றப்பட்டது போல இங்கு கள்ளன் காப்பாற்றப்பட்டான். அதைதான் நாம் இன்று வேத வசனங்கள் மூலமாக தியானிக்க போகிறோம். எனக்கு பிரியமான அன்பு அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, நீங்க எல்லோரும் இந்த வசனங்களை கேட்டு வாசித்து தியானித்து பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானுமாய் இருந்த சக்கேயும். இந்த ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனாயிருக்கிறான் ஐஸ்வர்யவானாயிருக்கிற சகேயும். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் அல்ல, இயேசுவை கேள்விப்பட்டவன். அவன் இயேசுவை பார்த்தவன் அல்ல, ஆனால் நான் ஆடிய ஆட்டம் போதும் என்று இயேசுவை நினைக்க தொடங்கியவன். அதில் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் மனதில் ஒரு ஆசை, ஒரு ஏக்கம், ஒரு நாட்டம் வந்தது. எதற்கு என்றால், இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாய் இருந்தபடியாலும் ஜனக்கூட்டம் அதிகமாய் இருந்தபடியாலும் காணக்கூடாமல் இருந்தது. இந்த குள்ளம் பாருங்க, ஆயக்காரருக்கு தலைவன், வரி வசூலிக்கும் அதிகாரம் பெற்றிருந்தவன். இருப்பினும் அவன் இயேசுவை பார்த்து தேட வேண்டும் என்கின்ற ஒரு நாட்டம் அவன் உள்ளத்திலே வந்துவிட்டது. வந்தவுடன் எப்படி நான் இயேசுவை பார்ப்பது என்று வகை தேடினான் என்று லூக்கா 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் தெளிவாக சொல்கிறது. 4ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் போகும் வழியில் முன்னாலே ஓடி
இயேசு எந்த வழியில போறாருன்னு அவன் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு முன்னால் ஓடுகிறான். அவன் கேள்விப்பட்டான், பிரயாசப்பட்டான், முயற்சிப்பட்டான், ஓடினான். எதற்கு ஓடினான்? அவன் குள்ளமாய் இருந்த காரணத்தினாலே ஒரு மரத்தின் உச்சிக்கு ஏறிவிட்டால் அங்கிருந்து இயேசுவை நம் கண்ணால் பார்க்க முடியும். அந்த இயேசுவை தரிசித்தால் போதும் என்றுதான் அவன் நினைத்தான். 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இவன் தேடுதலை கண்ட இயேசு கிறிஸ்து அவன் யார் என்று அவருக்கு தெரியாது. நின்று அவனை பார்த்து, ஜக்கேயுவே, கீழே இறங்கி வா. அவன் தன்னுடைய கர்வத்தை எல்லாம் விட்டுட்டு அவனுடைய பணத்தை எல்லாம் விட்டுட்டு இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சாதாரண மனிதனை போல ஆண்டவருக்கு அர்ப்பணித்து மரத்தின் மேலே ஏறியதற்கு காரணம் அவரை எப்படியாவது காண வேண்டும். உடனே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஜக்கேயுவே, கீழே இறங்கி வா. அடுத்ததாக அவர் சொல்கிற வார்த்தை மிகவும் நன்றாக இருக்கிறது. நான் இன்று உன்னோடு தங்க வேண்டும். எந்த மனிதன் முயற்சி செய்கிறானோ அவனை ஆண்டவர் தேடி வருகிறார். ஆண்டவர் தேடி வந்துவிட்ட பின்பு அவன் மனம் மாறி அவன் கொள்ளையடித்த பணத்தை, வசூலித்த பணத்தை அதிகமாக எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுகிறான். அவன் அரசருக்கோ ராஜ்யத்திற்கோ பயப்படவில்லை, திருப்பி கொடுத்து விட்டான். நீங்களும் கூட கள்ளனாய் இருக்கலாம், குள்ளமாய் இருக்கலாம், எதுவாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லோரும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மக்களும் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இயேசு என்றால் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த இயேசு அவர்களை பார்த்து, ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், உன்னோடு நான் வர இருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்வாயா? எப்படி அந்த இயேசு கிறிஸ்து ஜக்கேயின் வீட்டிற்கு வந்த பொழுது ஜக்கேயின் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு அவன் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்த மனிதனாய் மாறி மக்களுக்கு வாரி கொடுத்தானோ, அதே போன்று ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்கிறார். நீ வாழப்போகிற இந்த உலகத்திலே நாட்கள், வருஷம் கொஞ்சம் தான். இது ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான் உனக்கு வாழ்வதற்கு. நான் உன்னை அழைக்கிறேன், என்னிடத்திலே வா. ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் உனக்கு வான் வீட்டில் தயார் பண்ணி வைக்கிறேன். என் வான் வீட்டிலே பல அறைகள் இருக்கிறது என்று இயேசு தன் வாயால் சொல்றார். எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அந்த இயேசுவின் அழைப்பிற்கு நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? குள்ளனை பார்த்தோம். குள்ளன் மேலிலிருந்து இறங்கி வந்தான். மரத்தின் மேலிலிருந்து மட்டுமல்ல, அகங்காரத்திலிருந்து, பண ஆசையிலிருந்து, பொருள் ஆசையிலிருந்து, ஆயக்காரரின் தலைவன் என்கிற கர்வத்திலிருந்து இறங்கி வந்தான். இன்று அதே இயேசு உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறார். உன் பண ஆசையிலிருந்து, உன் பதவி ஆசையிலிருந்து, உன் கர்வத்திலிருந்து, உன் ஜாதியிலிருந்து, ஜாதி வெறியிலிருந்து இறங்கி வருவாயா? அப்படி நீ இறங்கி வருவாயேயானால் உன்னோடு நான் உன் வீட்டிற்கு வந்து பந்தி அமர ஆசையாய் காத்து கொண்டிருக்கிறேன் என்று இயேசு அழைக்கிறார். லூக்கா 23:42 இயேசுவை நோக்கி மரத்திலே இருக்கிற கல்லன், சிலுவை மரம் போன்ற ஒரு மரத்தில் அவனை அடிச்சிட்டாங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைவு கூர்ந்தருளும் என்றான்.
அவன் பாவி, திருடன், மொல்ல மாறி, கேப் மாறி. அவன் பாருங்க, தன்னை ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நம்புகிறான். இந்த மனிதருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது என்று அவன் மரிக்கும் தருவாயிலே கூட இயேசுவை நம்பினான். லூக்கா 23:43 இவ்வாறு சொல்கிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றே நீ பரதேசியில் என்னோடனே கூட இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு சொன்ன வார்த்தை மெய்யான வார்த்தை. இன்றே என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் என்று இயேசு அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அவன் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, பாவத்தை அறிக்கையிடவில்லை, காணிக்கை கொடுக்கவில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்டான் முழுவதுமாக. எல்லோரும் எள்ளி நகையாடிய பொழுது அவன் இயேசுவை ஆண்டவரே என்று ஏற்றுக்கொண்டான். அவன் ஏற்றுக்கொண்டு அவன் தன் கள்ள நிலையிலிருந்து இறங்கி வந்து நல்ல நிலையில் இருக்கிற இயேசுவை பார்த்த காரணத்தினாலே இயேசு அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இன்று என்னோடு நீ வான்வீட்டில் இருப்பாய். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு தெளிவாக சொல்லுகிறார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவற்றை காதுள்ளவர்கள் தயவு செய்து கேட்டுதான் பாருங்களேன். நான் உங்களிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இயேசுவை பற்றி படித்துதான் பாருங்களேன். புதிய ஏற்பாட்டை ஒரே ஒரு தடவை வாசித்து பாருங்களேன். பழைய ஏற்பாட்டை ஒரு தடவை வாசித்து பாருங்களேன். ஆண்டவர் எப்படியாக உலகத்தை படைத்தார், உங்கள் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தார் என்று வாசித்து பாருங்களேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த மனுஷன் பரதேசிக்கு எடுத்து கொள்ளப்பட்டான் என்று பவுலும் சொல்லுகிறார். எந்த பவுல் ஆண்டவரை துன்புறுத்தினாரோ, எந்த பவுல் ஆண்டவரை நம்பி வருகிற மக்களை கொலை செய்தாரோ, அவரும் சொல்லுகிறார் பரதேசியை பற்றி. கடைசியாக மீகா 5:9 வேதம் தெளிவாக சொல்லுகிறது, உனது கை உன்னுடைய பகைவர்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீர்களேயானால் உங்களுடைய கை உங்கள் பகைவருக்கு மேலாக உயர்த்தப்படும். நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க என்று சொன்ன வசனத்தை பைபிள் எடுத்து பார்த்து வாசித்து பாருங்களேன். God bless you all.